அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லா பேருமே சூப்பரா இருக்கோம். காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டு பிள்ளைகள அனுப்பணும் ஸ்கூலுக்கு. அதுக்காக எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சாச்சு. காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பால தான் அடுப்புல வைப்பேன். அத தான் பால வச்சாச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா கீரையும் சாம்பாரும் தான். கீரை எடுத்து வச்சுட்டேன். இனி சாம்பாருக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான். பருப்பு, தக்காளி, வெங்காயம் இது மூணையுமே கழுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சீரகம் இதை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம விசிலுக்கு விட வேண்டியதான். ஒரு 2 விசில் விட்டா போதும். பொதுவா எல்லா வீட்லயுமே வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாளாவது சாம்பார் இருக்கும். அதேதான் எங்க வீட்லயும் நாங்க வாரத்துல 1 நாளாவது சாம்பார் வச்சிருவேன். சாம்பார் சின்ன பிள்ளைகளுக்கு கரெக்டா இருக்கும். உரைக்காத அவ்வளோக்கா. நம்ம அளவாதான் உரப்பெல்லாம் சேர்ப்போம். அப்படின்னும் போது சாப்பிட்டுருவாங்க. அதனாலயேவும் வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாள் சாம்பார் இருக்கும். அதேதான் எங்க வீட்ல இன்னைக்கு. நம்மளுக்காக பேசுவோமா? எல்லா வீட்டுக்கும் சில ஆசைகள் இருக்கும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு. ஆனா அத செஞ்சு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதை அப்படியே விட்டுருவாங்க. இல்லைன்னா தொடர்ச்சியை செய்யாம விட்டுருவாங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல வெற்றி அடையும் வரை நம்ம தொடர்ச்சியா முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நானும் அந்த தப்பதான் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஒண்ணு எடுப்பேன், அதை முடிக்கவே மாட்டேன். அப்படியே பாதியிலே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். இப்படியேதான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என்னையே நானே மாத்திக்கணும். அதுதான். இப்ப டீ கொதிச்சிருச்சு. டீயை வடிகட்டி குடிக்கணும். டீயே குடிக்கலன்னா அந்த கால பொழுதே போகாது. ஏன்னா டீ குடிச்சாதான் அது ஒரு சுறுசுறுப்பு. அது அப்படியே பழகிருச்சு. அதான் காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு வேலை டீ குடிக்கணும். டீ குடிச்சாதான் கொஞ்சம் மைண்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். அதான் டீயை போட்டு உடனேவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்களும் எந்திரிச்சு கடகடன்னு அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம சமைக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம். உடைய வச்சாச்சு. நீ அரிசியை கழுவி போடணும். போட்டுட்டா சாப்பாடு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சாம்பாரும் அங்கிட்டு வச்சிருக்கேன். அதுவும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. கீரையும் வச்சுட்டேன் ஆல்ரெடி. நான் அதை வீடியோவை எடுக்கல கீரை வச்சதை. ஆனா கீரையை வச்சு முடிச்சிட்டேன். எங்க வீட்டுல எப்பயுமே பொடி ஐட்டம் வச்சிருப்பேன்னா சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி, இந்த 2 ஐட்டமே எப்பவுமே வச்சிருப்பேன். அதான் போட்டாச்சு. பருப்பு வெந்தவுடனேவும் அந்த காய் வெந்ததோட கொட்டி நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளவுதாங்க இன்னைக்கு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.